எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்க எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருப்போம். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் இருக்குது அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. நிறைய பேர் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கேள்விகள்லாம் கேட்பீங்க. இதில் ஒரு நிறைய பேர் கேட்ட கேள்வி, இளமையாக இருக்க என்ன பண்ணலாம்? சித்தர்கள் நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க இளமையாக இருக்க, ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இளமையாக எதுவுமே இருக்க என்ன பண்ணலாம்? முதல் விஷயம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். யார் கேட்டால் முதல் வயசை சொல்லாதீங்க. யாராவது வயசு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்ன வயசு என்னன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் 21 வயசுன்னு சொல்லுவேன், சம்டைம் 16 வயசுன்னு சொல்லுவேன். எப்பவுமே இந்த வயசை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா மனம் என்பது ஒரு விஷயத்த பிலீவ் பண்ண விடக்கூடாது. அதை நம்ம பிலீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, வயசாயிட்டேன் அப்படின்ற உணர்நிலையை நம்ம கொண்டு வந்துடும். அதனால யாராவது கேட்டா, இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, பெண்கள் கிட்ட போயிட்டு உன் வயசு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்கள் கிட்ட மட்டும் நிறைய பேர் என்ன வயசாகுது, என்ன பண்றீங்கலாம் கேட்பாங்க. ஸோ வயசை கேட்டால் யாரும் தயவு செய்து சொல்லாதீங்க. வயசை சொல்றோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, மனசு அது நம்புது. வயசு யாராவது நார்மலா ஏதாவது கேட்டா, என் வயசு 21, என் வயசு 16, அந்த ஏஜ் அந்த உணர்நிலையை நம்ம சொல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த ஏஜ் நிலையை நம்ம உருவாக்கிக்கவும் கூட. ஸோ அதனால நம்மளோட வயசை யார் கேட்டாலும் தயவு செய்து சொல்லாதீங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இளமைத்தன்மையை நம்ம விட்டுருவோம் கூட. அதை சொல்ல என் வயசு 35, 40, என் வயசு 28, என் வயசு இவ்வளோ, உங்களுடைய மொத்த வயசு சொல்ல அதுக்கு பொய் சொல்லணுமா? இது பொய் கிடையாது. உங்க மனசை நம்ப வைக்கிறதுக்குரிய ஒரு விஷயம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பிறகு நம்ம இளமையா இருக்க நம்ம உடம்புல என்ன நடக்குது, நம்ம உடம்புக்கு என்ன வேணும்? எப்போதும் இளமையா இருக்கணும். இளமை அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஞாபகம் வருவார். அப்படி யாருன்னா மகாவதார் பாபாஜி. 2000 வருஷமா இளமையோட முடி கருப்பா அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சித்தர்கள், புருஷர்கள் நிறைய விஷயங்கள், நிறைய சாதனைகள் மூலியமா இளமைத்தன்மை நீடிக்க நிறைய விஷயங்கள், முகம் மூலியமா நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆனா நம்ம உடம்புல என்ன நடக்குது? நம்ம இப்ப நேச்சுரலா என்ன பண்ணலாம்? சரி, நிறைய சினிமா ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம், பெரிய ஆளா இருப்பாங்க, எப்பவுமே எங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் அவங்க மட்டும் தான் எங்க மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்மளாலே மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்த முடியும். நம்ம உடம்புல ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி நோய்களை வர வைக்காம பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்ன அப்படின்னா, மெலோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரப்பி. இந்த சுரப்பியை நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப யங்னஸ் நமக்கு ஏற்படும். ஆக்சுவலி இது எப்போ ஏற்படும் அப்படின்னா, இளமையா இருக்க, எப்போதும் நம்ம இளமையா இருப்போம் அப்படின்ற உணர்வு நிலையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் கூட. ஸோ நான் பிலீவ் பண்ணுறது நான் எப்பவுமே எங்கே இருப்பேன் அப்படின்ற உணர்வு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எப்பவுமே எங்கே தான் இருக்கேன், என்னுடைய உணர்வு அதுதான், அதை நான் நம்பிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு நண்பர் என்னை பார்த்துட்டு, ஆக்சுவலி என் வயசு தான் ஆகுது ஒருத்தவனுக்கு. அந்த பையன் என்ன பண்ணுறான், என்னை பார்த்துட்டு, யார் அந்த பையன், ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் ஓவராக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்தான். ஆனால் அவன் என்னோட சின்ன பையன் தான். ஆனால் அவன் பார்க்கறதுக்கு என்னோட ரொம்ப பெரிய ஆள் மாதிரி, பார்க்கறதுக்கு ஒரு 45 வயசுல ஒரு நபர் மாதிரி இருக்காரு. அவர் என்னை பார்த்து சொல்றாரு, ஆமாம் சார், உங்களை பார்த்தோம், நான் ரொம்ப சின்ன பையன் நினச்சி தான் உங்ககிட்ட அப்படி பேசினேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ என்ன காரணம்னா, நான் இளமையா இருக்கேன், எனக்குள்ள நான் நிறைய ப்ராக்டிஸ், நிறைய விஷயங்கள், எனக்குள்ள நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அது பர்சனலாக நான் பண்றேன். எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா நான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நிறைய இந்த ஃபுட் டயட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு இளமைத்தன்மை நீடிக்கும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. முதல்ல மதியானம் தூங்குறத விடுங்க. மதியானம் தூங்குனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இளமைத்தன்மை ஏற்படாது, முதுமைத்தன்மை அடையக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்தது, இந்த மெலோட்டோனின் எப்படி சுரக்குது அப்படின்னா, நைட்ல தான் இது அதிகமாக சுரக்குது. இது எப்படி? அதுக்கு தான் நான் ஒரு மெடிடேஷன் சொல்லியிருப்பேன், டார்க் மெடிடேஷன். வீடியோ லிங்க்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் எப்படி பண்றதுன்னு. இளமையா இருக்கலாம் அதுலேயும் கூட அந்த மெடிடேஷன் பண்ணிங்கன்னா. நேச்சுரலாக நம்ம நைட் நல்லா தூங்குறோம். நைட் நல்லா தூங்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரூம் ஃபுல்லாக டும் இருட்டு, ரொம்ப அதிகமான இருட்டை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் அப்போ நல்லா தூங்க ஆரம்பிங்க. ஏசி போட்டுக்குங்க, எல்லாமே இருக்கட்டும், ஃபுல் லைட்ஸ் எல்லாமே ஆஃப்ல இருக்கட்டும், ஒரு லைட் கூட ஆன்ல இருக்கக்கூடாது. நம்ம தூங்கும்போது இருட்டாக தான் இருக்கும்,
ப்ளஸ் நம்ம ஸ்கின்லையும் நம்ம உடம்புலையும் அந்த வெளிச்சம் படாமல் இருட்டுக்குள்ளவே நம்ம இருந்தோம் அப்படின்னா மெலோட்டோனின் சுரக்கும். ஸோ அந்த மெலோட்டோனின் என்னன்னா, இந்த மெலோட்டோனின் 2-3 விஷயங்களை பண்ணும். சில பேர் எனக்கு ஒருத்தர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியல, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. இந்த மெலோட்டோனின் வந்து இளமைத்தன்மையை நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கும், நம்முடைய இழந்த திறமைகளையும் நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கும். இளமைத்தன்மை வெளிச்சம் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சம் பட்டுது அப்படின்னா அது வந்து அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. இது எவ்வளோ காலங்கள் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். 30 வயசுக்கு மேலே கொஞ்சம் குறையும். அதுக்கு தான் டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா டீப் ஸ்லீப் வரட்டும், நல்லா டீப் ஸ்லீப் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இதை தான் செய்வாங்க. சில பேர் மெலோட்டோனின் சுரக்கிறதுக்கு மாத்திரலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை. சிம்பிள். இந்த மெலோட்டோனின் அதிகமாக சுரந்தது அப்படின்னா எப்போதும் ஆன்டி ஏஜிங், இளமைத்தன்மை மாறாமல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். முடி நரைக்கும், எதெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். இந்த ஸ்கின்லலாம் அப்படியே இருக்கும், பிரிங்கிள்ஸ் ஏற்படுத்தாது. சின்ன வயசுல எப்படி இருந்ததோ அதே தன்மை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் வந்து தொங்காது, அப்படியே ஒரு மாதிரி இழுத்தா வராது, நல்லா சாஃப்டாகவே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும். என்னென்னா, காலையில் எடுத்தோன்னா ஆயில் எதாவது இருந்தால் எடுத்து ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி ஒரு தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் அந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்குது கால் கீழே அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க ஆரம்பிங்க டெய்லி. அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில், ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆயிலில் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பிறகு நம்ம உடம்புல சாப்பிட்ற உணவை நல்லா மென்று முழுங்க முயற்சி பண்ணுங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நம்ம வந்து ஓரளவு சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை உண்ணா நோன்பு இருக்க முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸை தடுக்கும். அதாவது இளமைத்தன்மையை நமக்கு நீடித்து கொடுக்கும், அதை வந்து முதுமைத்தன்மையை ஏற்படுத்தாது. ஸோ இப்போ நல்லா தூங்க முயற்சி பண்ணுங்க. முதல் இருட்டுக்குள்ளே தூங்க கற்றுக்குங்க முதல். ஏன்னா நிறைய பேர் வந்து தூங்கும்போது நைட் லேம்ப் போட்டுப்போம், இதெல்லாம் போடாதீங்க. ஏன்னா இளமையோடு இருக்கணும் அப்படின்னா நைட் லேம்ப் யூஸ் பண்ணாதீங்க. நைட்டில் ஏசி ஆன் பண்ணும்போது அது ஒரு வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சத்தையும் டிஸ்பிளேல கட் பண்ணிடுங்க. ஸோ இருட்டு ரூமில் இருட்டுப்படுத்தி நைட்டில் தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. அப்போ தான் டீப் ஸ்லீப் வரும் கூட. அப்போ வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சில பேர் பயப்படுவாங்க இருட்டில் தூங்குறதுக்கு. கிடையாது. ஏன்னா ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, ஒரு 7 தடவை இந்த டீப் ஸ்லீப்பில் இருட்டுக்குள்ளே தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா மெலோட்டோனின் என்ற ஒரு ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இது நல்லா சுரந்துச்சு அப்படின்னா ப்ரிவென்ஷன், நம்முடைய ஹார்ட் டிசீஸ் வராது, இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு இந்த பேன்க்ரியாஸை சரி பண்ணுறோம், லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரி உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் நிறைய சரிப்படுத்திடும். நிம்மதியான தூக்கம் இருந்தால் கண்டிப்பாக. சில பேருக்கு தூக்கமே வர மாட்டேதுன்னு என்ன பண்ணுறது? உண்மையை இருட்டுக்குள்ளே தூங்க ட்ரை பண்ணுங்க. மாத்திரை போட்டுக்குங்க, சுகர் மாத்திரை, நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது, அதிலே போட்டுட்டாங்க. இருட்டுக்குள்ளே தூங்க முயற்சி பண்ணுங்க. இருட்டில் தூங்கும் போது மட்டும்தான், அதாவது டும் இருட்டு, 0% இருட்டு, அதாவது சின்ன ஒரு ஒலி கூட இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் தூங்க ஆரம்பிக்கும் போது இளமைத்தன்மை நீடிக்கும். மதியானம் தூங்காதீங்க. எப்படி இருந்தாலும் மதியானம் வெளிச்சமாக இருக்கும். சில பேர் மதியானம் இருட்டில் ஆகிடும் தூங்கினா கூட அது வந்து உடம்புக்கு கெடுதி தான் கூட. ஸோ நைட்டில் டீப் ஸ்லீப் தூங்கும்பொழுது இந்த மெலோட்டோனின் நமக்கு அதிகமாக சுரக்கும். அதனால் நம்முடைய நீடித்த வாழ்நாள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய உறுப்புகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கூட. ஸோ இப்போ சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் வயசு என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. மிக்க நன்றி. அடுத்த ஒரு வித்தியாசமாக சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.